ஒரு சிறிய பசுமையான கிராமத்தில் தேவியா என்ற சிறுமி வாழ்ந்தாள். அவளுக்கு ஒரு வித்தியாசமான ஆர்வம் இருந்தது, வரைதல். அவளின் கையில் நிறம் படிந்தால் காகிதத்தில் அதிசயம் பிறந்தது. அவள் வரைந்த பூக்கள் பூத்தன. அவள் வரைந்த மழை சொட்டினது போலத் தோன்றியது. ஒரு நாள் தேவியா ஒரு பழைய கல் கண்டாள். அது மாயக்கல், சித்திரக்கல். அந்த கல்லைத் தொடும் யாரின் கலைக்கும் உயிர் பிறக்கும். தேவியா அதை அறியாமல் மகிழ்ச்சியுடன் அதன் மேல் தன் வண்ணக் குச்சியை வைத்தாள். அந்த நொடியே அவள் வரைந்த பறவைகள் பறக்க ஆரம்பித்தன. மீன்கள் தண்ணீரின்றி வீட்டில் துடித்தன. பெரிய யானை அவள் அறையை முழுவதும் நிரப்பியது. ஆரம்பத்தில் அது மந்திரமாயிருந்தது, ஆனால் விரைவில் அது கலகலப்பாக மாறியது. கிராமம் முழுதும் அவளின் வரைபடங்கள் ஊடிக்கொண்டிருந்தன. தேவியா பயந்தாள். ஆனால் அழவில்லை. அவள் தன் இதயத்துடன் யோசித்தாள், நான் இதை உருவாக்கினேன், இதை சரிசெய்யவும் நானே முடியும். அவள் மீண்டும் குச்சியை எடுத்தாள். மிக அமைதியாக ஒரு சூரியன், ஒரு காற்று, ஒரு அமைதியான இரவு வரைந்தாள். மெதுவாக அவளின் படங்கள் அமைதியடைந்தன. மீன்கள் தண்ணீரில் மிதந்தன, பறவைகள் வானில் பறந்தன. கிராமம் அமைதியாகியது. அந்த நாளிலிருந்து தேவியா ஒரு விஷயத்தை உணர்ந்தாள். திறமை என்பது ஒரு பரிசு, ஆனால் அதை பொறுப்புடன் பயன்படுத்தினால்தான் அது நன்மையாக மாறும். Thanks for watching. Subscribe me.